இந்திய அணி உலகக் கோப்பையை வெல்ல வேண்டி ரசிகர்கள் பிரார்த்தனை. உத்தரப்பிரதேசத்தில் கேப்டன் ரோஹித் சர்மாவின் ஆளுயர படத்தை வரைந்து வாழ்த்து. சென்னை சைதாப்பேட்டையில் தொடர் வயிற்றுப்போக்கால் பீகாரைச் சேர்ந்த 11 வயது சிறுவன் உயிரிழப்பு. சிறுவனின் சகோதரியும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்துள்ளதாக குடிநீர் வாரிய அதிகாரிகள் தகவல். கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் விற்பனை செய்வோருக்கு கடும் ஆயுள் சிறையுடன் 10 லட்சம் ரூபாய் அபராதம். தண்டனைகளை கடுமையாக்கி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா. பூரண மதுவிலக்கை உடனே கொண்டுவர முடியும் என்ற சூழல் தற்போது இல்லை. ஒரு மதுக்கடையை மூடினால் அருகே உள்ள மற்ற கடையில் வாங்கி மது அருந்துகிறார்கள் என அமைச்சர் முத்துசாமி பேரவையில் விளக்கம். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக முதலமைச்சர் திட்டவட்டம். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையின் கீழ் 2 ஆண்டுகளில் 18 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் என்றும் பேரவையில் விளக்கம். அரசு விற்கும் மதுவில் கிக் இல்லாததால் கள்ளச்சாராயத்தை சிலர் விரும்புவதாக பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. உடல் வலியை போக்க விரும்புவோர்களுக்கு அரசாங்கம் இருக்கும் மது சாஃப்ட் ட்ரிங்க் போல மாறிவிடுகிறது என்றும் கருத்து. கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக அனுப்பப்பட்ட நோட்டீஸை திமுக எம்எல்ஏக்கள் உதயசூரியன், வசந்தம் கார்த்திகேயன் திரும்ப பெற வேண்டும். நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ஆகியோர் வலியுறுத்தல். சட்டப்பேரவையில் அதிமுகவினர் நடந்து கொண்ட விதம் கவலை அளிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் குற்றங்களை தடுக்க தண்டனைகள் கடுமையாக்கப்படும் என்றும் உறுதி. முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக இந்த கூட்டத்தொடரில் எடுத்த தவறான நிலைப்பாடு எனக்கு வருத்தம் அளிப்பதாகவே இருக்கிறது. கோடநாடு கொலை வழக்கில் இதுவரை 268 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இன்டர்போல் உதவியுடன் விசாரிக்க வேண்டியிருப்பதாக பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். காவல்துறை மானிய கோரிக்கையில் 100 அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கோயம்புத்தூர் மாநகராட்சியை விபத்தில்லா பகுதியாக மாற்ற 5 கோடியில் செயல் திட்டம் என அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நிறைவு. தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது கூட்டத்தொடர். நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். கோவையில் நாளை முதல் 2 நாட்கள் கனமழை பெய்யும் என கணிப்பு. முறைகேடு புகார்களில் சிக்கிய பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனின் பதவிக்காலத்தை நீட்டித்து ஆளுநர் RN ரவி உத்தரவு. கடும் எதிர்ப்பையும் மீறி பதவி நீட்டிப்பு கொடுத்துள்ளதால் அதிருப்தி. சாத்தூர் அருகே 4 பேரை பலிகொண்ட பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக தொழிற்சாலை உரிமையாளர் உட்பட 2 மீது வழக்கு பதிவு. உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. குரூப் 4 இறுதி விடைத்தாளை வெளியிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. OMR நகலையும் வெளியிட வேண்டும் என TNPSCக்கு ஆணை. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த சம்பவத்தில் தீவிரமடையும் விசாரணை. குஜராத்தின் 7 இடங்களில் ரெய்டு நடத்தும் CBI.
லடாக் அருகே ஆற்றை கடக்க முயன்ற ராணுவ பீரங்கி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சோகம். 5 ராணுவ வீரர்கள் உயிரிழந்த நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரங்கல். தொடர் கனமழையால் நீலகிரி மாவட்டத்தின் பல இடங்களில் மண் சரிவு. தேவாலா மலைச்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் சரிந்து விழுந்த மரம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஜூலை 12 வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ விசாரணை முடிவடைந்த நிலையில் டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. கோயம்புத்தூர் வெள்ளலூர் அருகே மகாலிங்கபுரம் பகுதியில் சிறுவனை சூழ்ந்த தெரு நாய்கள். நல்வாய்ப்பாக உரிய நேரத்தில் தந்தையால் மீட்கப்பட்ட சிறுவன். கல்கி 2898 கிபி படக்குழுவினர் மற்றும் இயக்குனருக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. இந்திய திரையுலகை வேறு தளத்திற்கு முன்னேற்றி உள்ளதாக பாராட்டு. சென்னை சைதாப்பேட்டையில் வயிற்றுப்போக்கால் பீகாரைச் சேர்ந்த சிறுவன் உயிரிழந்த நிலையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததை குடிநீர் வாரிய அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, அதிகாரிகள் என்ன தெரிவிச்சிருக்காங்க? விவரங்களை பதிவு செய்யலாம். பீகாரை சேர்ந்த தம்பதியரின் 11 வயது மகன் மற்றும் 7 வயது மகளுடன் சென்னைக்கு கடந்த 15 நாட்களுக்கு முன்னர் வந்திருக்கின்றனர். சைதாப்பேட்டையில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கின்றனர். இந்த நிலையில் 11 வயது சிறுவனுக்கு கடந்த 10 நாட்களாக தொடர் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக அந்த பகுதியில் கழிவுநீர் குடிநீருடன் கலந்து வருவதாக புகார் எழுப்பியிருந்தனர். இது தொடர்பாக அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலையில் குடிநீர் வாரிய அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகையில் சைதாப்பேட்டையில் அபித் காலனியில் பெறப்பட்ட புகார் தொடர்பாக உடனடியாக ஆய்வு செய்து ஆற்றுக்கு கழிவுநீர் செல்லும் இடத்தில் அடிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் மழைநீர் செல்வதற்கு இடையூறாக சுவர் கட்டியிருந்ததன் மூலம் இந்த அடைப்பு ஏற்பட்டிருந்தது என்றும் குடிநீருடன் கழிவுநீர் அதாவது அந்த பம்பில் கலந்து இருந்தது கண்டறியப்பட்டதாகவும் இது தொடர்பாக சென்னை மாநகராட்சிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கழிவுநீர் செல்ல தடையாக இருந்த சுவர் உடைக்கப்பட்டது என்றும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இதற்கிடையில் 8.5 அடி ஆழத்தில் உள்ள நீர் வழிப்பாதையின் முட்புதர் தோண்டப்பட்டு தண்ணீர் வெளியேற்றப்பட்டது என்றும் குடிநீர் வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசி.